உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். திறந்திர சீசன் சொன்னா இது அப்படியே திறந்துருமா என்ன? இது திறக்க முடியாது. இப்போ இத உடைச்சுதான் ஆகணும். நீ உடைப்பியா? நான் இது உடைப்பேன். ஏன் என்ன நீ சாதாரணமா நினைக்காத. நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு உனக்கு தெரியுமா? நான் ரொம்ப பவர்ஃபுல். என்னோட பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், அப்புறம் சிக்ஸ் பேக் அத நான் உனக்கு காட்ட மாட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ என் பாடியை பாப்பல்ல, அப்ப தெரியும் என் ஸ்ட்ராங் பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ். இதோ பார்த்தல. அப்புறம் எனக்கு ஸ்ட்ராங் லெக் மசிலும் இருக்கு. இன்னொரு நாள் அடிச்சு காட்டுறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங், சூப்பர்மேன் மாதிரி. நான் ஜிம்முக்கெல்லாம் போறேன் தெரியுமா? உனக்கு எங்கன்னு தெரியும்? நீ ஜிம் பேரே கேட்டிருக்க மாட்டேன். ஜிம்னா என்னன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? ஆனா எப்படி குழப்பணும், எப்படி பேச்ச மாத்தி பேசணும், ஒரு விஷயத்தை எப்படி திசை திருப்பணும், இதெல்லாம் உனக்கு தெரியும். இதுல நீ பயங்கர எக்ஸ்பர்ட். இதுக்கு ஏதாச்சும் ஒரு அவார்டு இருந்திருந்தா அந்த அவார்டை நான் உனக்கு கொடுத்திருப்பேன். ஆமா ரிஷி, அதுல நீ எக்ஸ்பர்ட். ஜிம்ம பத்தில எனக்கும் தெரியும். எங்க கிராமத்துலயும் ஜிம் இருந்தது. கிராமத்துல ஜிம் இருந்ததா? போய் கிராமத்துல ஜிம் இருக்காது. என்னோட கிராமத்துல ஜிம் எல்லாம் இருக்கு. ஆனா அத ஜிம்னு சொல்ல மாட்டோம். அங்க அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. பயிற்சி மைதானம், மைதானம்னு சொல்லுவாங்க. அதுல போய் பார்த்தனா ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அத என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குஸ்தி. குஸ்தி எல்லாம் அருமையா நடக்கும். ஒவ்வொரு பயில்வானுங்களும் அப்படி இருப்பானுங்க. உனக்கு குஸ்தி தெரியுமா? அதோட ஒரு பயில்வான் பேரையாச்சும் நீ சொல்லு. எங்க பேரு சொல்ல பாக்கலாம். சொல்லு சொல்லு. பயில்வானா? தெரியாது தெரியாது. சரி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. அதாவது மூளைய சுறுசுறுப்பாக்குற மாதிரி உனக்கு ஏதாச்சும் எக்ஸசைஸ் தெரியுமா? மூளைய சுறுசுறுப்பாக்குற எக்ஸசைஸ்? ஒரு செகண்ட். என்ன இப்ப என்கிட்ட என்ன சொல்ல வர நீ? அதுவும் உனக்கு நான் தான் சொல்லணுமா? அதாவது அந்த எக்ஸசைஸ் உனக்கு கண்டிப்பா தேவை. என்ன? என்ன என்ன பண்ற ரிஷி? ஒண்ணும் இல்ல, சும்மா செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு எப்பவும் ரொம்ப அடக்கொடக்கமா பேசுவா, நல்ல மாதிரியா பிஹேவ் பண்ணுவா. ஆனா திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா இன்னைக்கு திடீர்னு ஓவர் வாயா, ஓவரா கலாய்க்கிற மாதிரி பேசுறா. அதான் பெருசா இல்ல, ஏதாவது ஃபீவர் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன். ஃபீவர் மூளைக்கு ஏறி இருக்கும். ஆனா இல்ல, அப்படி எதுவும் ஆகல. ஏன்னா உனக்கு மூளை இல்லல்ல, அப்புறம் எப்படி உனக்கு மூளை காய்ச்சல் வரும்? ஓ ரியலி? ஒரு செகண்ட், இப்பதான் எனக்கு புரியுது. என்ன? நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல, உனக்கு என்ன புரிஞ்சதோ அது என்கிட்ட சொல்லு. பாட்டி அப்ப ரூம்ல எந்த பூதத்தை பார்த்தாங்களோ அது பூதம் இல்ல, அது ஒரு பெண் பூதம். அதுவும் சாதாரண பெண் பூதம் இல்ல, அது ஒரு அதிக பிரசங்கித்தனமான பூதமா இருந்திருக்கு. என்ன என்ன அப்படி லுக்கு விடுற? என்ன என்ன என்னாச்சு? லக்ஷ்மி, பெண் பூதம். பெண் பூதமா? எங்க? பயந்துட்ட. உனக்கு என்ன ஆச்சு? இப்படி நடந்துட்டியே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.